ஆப்பரேஷனும் முடிஞ்சு, அவரு வந்து பாத்தீங்கன்னா, வார்டுக்கு ஐசியூக்கு வந்து, ஐசியூல இருந்து வார்டுக்கு ஷிஃப்ட் ஆயி, வார்டுலயும் நல்லா நடந்து கிடந்து, நல்லா பேசி, நல்லா கான்ஷியஸா இருக்கிறதுனால, அவர டிஸ்சார்ஜும் பண்ணி, வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 வாரம்க்கு அப்புறம் வந்து, அவருக்கு திருப்பி ஒரு அட்டாக் வருதுன்றது ஆப்பரேஷன் ரிலேட்டட் கிடையாது. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அவரோட பலவீனமான இருதயத்தினால தான். ஸோ இருதயம் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஃபெயிலியர்ல இருக்கு. சரியா பம்ப் பண்ணல. இந்த ஆப்பரேஷன் பண்ணியாவது காப்பாத்த முடியுதான்னு டாக்டர் அத ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணியும் பார்த்தீங்கன்னா வந்து கோப் அப் ஆகல. திருப்பி ஒரு அட்டாக் வருதுன்றது வந்து நம்ம கையிலேயே கிடையாது. நெஞ்சு வந்து கண்டிப்பா இந்த சென்ட்ரல்ல பெயின், இந்த சென்ட்ரல் செஸ்ட் பெயின் தான் மெயின். பெயின் ரொம்ப க்ரூஷியேட்டிங்கா ரொம்ப வலி அதிகமா இருக்கும். ஒரு யானை ஏறி மிதிக்கிற மாரி, இல்ல ஒரு கல்ல தூக்கி நெஞ்சில வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு வலி. இந்த இடத்துல ஒரு பெரிய ஹெவி சென்சேஷன் இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. அந்த வலி வந்து லெஃப்ட், ரைட், மேல, கீழ அப்படின்ட்டு எந்த டைரக்ஷன் வேணா பரவலாம். வலியோட சேர்ந்து வந்து பயங்கரமா வந்து இந்த நெஞ்சு படபட படபட நம்ம இருதயம் நம்மளுக்கே கேட்கற அளவுக்கு துடிக்கிறது, வேர்த்து போறது, கை கால்லாம் நடுங்கிறது, மயக்கம் வந்து அப்படியே உட்கார்றதுன்ற மாதிரி அறிகுறிகள் வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, மூச்சு வாங்குறது எல்லாமே வந்து அதோட அறிகுறிகள் தான். ஸோ மெயின் அறிகுறி அதுல வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு வலின்றத மாற்றுறது. ஸோ கண்டிப்பா வந்து ப்ரிவென்ஷன் போது நீங்க இந்த மாதிரி ஏதாவது இருந்தா உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரம் போறீங்களோ நல்லது. வீட்டில் வச்சுக்கிட்டு சோடா ஊத்துறேன், வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த ஈனோ கலக்கி கொடுக்குறேன், பன்னீர் சோடா ஊத்துறேன், இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய டைம் பண்ணி தான் இந்த டைம் வேஸ்ட் ஆயிடுது. 45 இயர்ஸ் 48 இயர்ஸ்ல வந்து ஒரு மாரடைப்பு அப்படின்றது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கணும் போல. முதல் விஷயம் இந்த இணை நோய்கள், இந்த அன்கண்ட்ரோலா சுகரை வச்சுக்கிட்டு இருக்கிறது, அன்கண்ட்ரோலா பிபி வச்சுக்கிட்டு இருக்கிறது, இது ஒன்று. ரெண்டாவது ஓவர் வெயிட். ஸோ வெயிட் அந்த வேஸ்ட் ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடுப்பு அளவு எவ்வளோ பெருசா இருக்கோ, பிளஸ் பிஎம்ஐ வந்து எவ்வளோ அதிகமா இருக்கோ, ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரிஸ்க் அதிகம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா, பைபாஸ் கிராஃப்ட் சர்ஜரி, சிஏபிஜின்னு சொல்லுவோம், பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம். இது ரொம்ப பிரபலமா வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட அமைச்சர் செந்தில் பாலாஜி சார் நினைக்கிறேன், மதுத்துறை அமைச்சர். ஸோ அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிஏபிஜி பைபாஸ் கிராஃப்ட் சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு புதிய ஆப்ரேஷன் கிடையாது. ஆனால் பைபாஸ்ன்ற சர்ஜரி எப்போ பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சார், நடிகர் மனோஜ் மாரடைப்பால உயிரிழந்திருக்காரு. 48 வயது தான் அவருக்கு ஆகுது. சமீபத்துல நம்ம நிறைய மாரடைப்புகள்னால மரணங்கள் அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன காரணங்கள் சார் இருக்கு? மனோஜுடைய அந்த ஹெல்த் ஹிஸ்டரி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அத பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல. இப்ப வந்து இது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு செய்தி. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா 45 இயர்ஸ், 48 இயர்ஸ்ல வந்து ஒரு மாரடைப்பு அப்படின்றது வந்து, இப்போ இருக்கிற காலகட்டத்துல வேற வழி இல்லாம ஏத்துக்கணும் போல இருக்கு. ஏன்னா வந்து பல நியூஸு, பல பேர் வந்து பல பேஷண்ட்ஸ் அப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு, என்னடா இது ஹார்ட் அட்டாக் வந்து 40-50லயே வந்து வருது அப்படின்றது வந்து ஒரு எதார்த்தமான ஒரு விஷயமா வந்து நம்ம ஏத்துக்கணுமோ அப்படின்ற மாரி ஒரு விஷயமா வந்து மனசு வந்து நம்மள தள்ள வைக்குது. காரணங்கள் கேட்டிருந்தீங்க. அப்புறம் இவர் கேஸ்ல என்னன்னு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. காரணங்கள் பொறுத்தவரைக்கும் வந்து இந்த ஹார்ட் அட்டாக், அதாவது மாரடைப்பு அப்படின்னா என்னன்னா, இருதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. இருதயத்துக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ரத்த குழாய் இருக்கு. அது பேர் தான் கொரோனரி ஆர்டரி. அந்த ரத்த குழாயில வந்து ஏதாவது அடைப்பு ஏற்பட்டுருச்சுன்னா, அது பேர் தான் வந்துட்டு எம்ஐ, அதாவது ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாரி நம்ம சொல்றோம். இதுக்கான காரணங்கள் ஏன் வந்து ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுது அப்படின்ற மாரி, இந்த ஹார்ட் அட்டாக்குக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, மாற்றக்கூடிய காரணங்கள், மாற்ற முடியாத காரணங்கள் 2 பிரிக்கலாம். இதுல ஆனா இந்த 80-90 விழுக்காடு வந்து இந்த மாற்றக்கூடிய காரணங்கள் தான். மாற்றக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்ற மாரி நம்ம பேசிக்கிட்டோம்னா, முதல் விஷயம் இந்த இணை நோய்கள். இந்த அன்கண்ட்ரோலா சுகர வச்சுட்டு இருக்கிறது, அன்கண்ட்ரோலா பிபி வச்சுக்கிட்டு இருக்கிறது, இது 1. 2வது ஓவர் வெயிட். ஸோ வெயிட் அந்த வேஸ்ட் ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடுப்பு அளவு எவ்வளோ பெருசா இருக்கோ, பிளஸ் பிஎம்ஐ வந்து எவ்வளோ அதிகமா இருக்கோ, ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரிஸ்க் அதிகம் அப்படின்ட்டு இது 2. 3 ரத்தத்துல இருந்து கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் லெவல் இருந்து கொழுப்பு சத்து அதிகமா இருக்குன்றது 3. 4வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கெட்ட பழக்கங்கள். நம்ம இந்த தியேட்டர்லாம் பார்த்திருக்கோம். நீங்க புகை பிடிக்காதீர்கள். அது வந்து எம்பசிமா மாரி கொடிய நோய்களை ஏற்படுத்தும். ஹார்ட் அட்டாக் வரலாம் அப்படின்ற மாரிலாம் வந்து ஆட் போகும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்கிங்கு, போதை வஸ்துக்கள், இது எல்லாமே வந்து திருப்பி வந்து அட்டாக்ஸ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. திருப்பி 5வது நம்மளோட லைஃப் ஸ்டைல். சாப்பிடுற சாப்பாட்டுல சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகம். சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அன்வான்டட் கலோரிஸ் ரொம்ப அதிகம் அப்படின்றது ஒரு சைடு. அப்புறம் நம்மளோட தூக்கம் மற்றும் சாப்பாடு டைமிங்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு ரிவர்சல் ஆகுது. இது ஒரு ஃபேக்டர். எல்லாத்துக்கும் மேல ஸ்ட்ரெஸ். அதாவது தேவையில்லாம வந்து ஒருத்தவங்க வந்து ஓவரா வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆசைனால அவனே கஷ்டப்படுத்திக்கிட்டு, ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஒரு தூக்கம் இல்லாம உழைச்சுக்கிட்டு ரொம்ப அவனே போட்டு மனச வருத்திக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்ன எல்லா காரணங்களுமே பார்த்தீங்கன்னா, நம்ம கையில தானே இருக்கு. நம்ம நினைச்சா மாத்திக்கலாமே. அதனால தான் இந்த மாத்திக்கக்கூடிய காரணங்கள் அப்படின்ற நம்ம சொல்றோம். இந்த மாத்திக்கக்கூடிய காரணங்கள் வந்து யார் லைஃப் ஸ்டைல் எடுத்தாலும் வந்து ஒரு பாயிண்டா இந்த ஜெனரேஷன்ல வருது. அதே மாதிரி சாப்பாடு லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கானா, மாறி இருக்கும். ஓகே. இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் எல்லாருமே வந்து 1 இல்ல 2, 3 ஃபேக்டர்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்கும்.
ஸோ கொஞ்சம் வயசாகும்போது இந்த சுகர், பிபி வேற எட்டி பாக்குது. இதெல்லாம் எட்டி பார்க்கும்போது பிரச்சனை இன்னும் அதிகமாகுது. ஸோ இதான் வந்து காரணங்கள் இந்த மாரடைப்புக்கு அப்படின்ற மாரி பார்க்குறோம். இவர் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இப்ப என்னன்னா, 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பைபாஸ் கிராஃப்ட் சர்ஜரி, சிஏபிஜின்னு சொல்லுவோம். பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம். இது ரொம்ப பிரபலமா வந்து உங்களுக்கு தெரியும். நெறைய பேருக்கு பண்ணியிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்ன்னு நெனைக்கிறேன். மதுத்துறை அமைச்சர். ஸோ அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த மாரி ஒரு சிஏபிஜி பைபாஸ் கிராஃப்ட் சர்ஜரி ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு புதிய ஆப்பரேஷன் கிடையாது. ஆனா பைபாஸ்ன்ற சர்ஜரி எப்ப பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பைபாஸ் சர்ஜரி எப்ப பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஹார்ட்ல மல்டிபிள் அடைப்பு இருக்கு. ட்ரிபிள் வெசல் டிசீஸ். அதுல வந்து ஆஞ்சியோவோ இல்லன்னா ஒரு மாத்திரை போட்டு சரி பண்ண முடியாதுன்னு தான் பைபாஸ் சர்ஜரின்னு ஒண்ணு உள்ளேயே வருது. அப்ப பைபாஸ் சர்ஜரி நார்மலான ஆளுக்கு ஏன் கூப்பிட்டு பண்ண போறாங்க? ஓகேங்களா? கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற ஆளுக்கு தான் பண்ண போறாங்க. ஸோ ஆல்ரெடி அவருக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு தான் பைபாஸ் செய்யப்படுறாரு. பைபாஸ் செஞ்சாலுமே வந்து அந்த ஹார்ட் வந்து பெருசா ரெக்கவர் ஆக முடியல. ஏன்னா ஆல்ரெடி பலவீனமான ஹார்ட்டா இருக்கு. அதனால திடீர்னு இறந்துருது அப்படின்றத தான் நம்ம எடுத்துக்கணும். சார் இப்போ 48 வயசுல அ ஹார்ட் அட்டாக் இல்ல பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம் தானே சார்? இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வேற காலகட்டத்துல வேற வழி இல்லாம ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம தள்ளப்படுறோம். இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நார்மல்லாம் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து நல்ல நம்மளோட ஒரு சீனியர் ஒரு ப்ரொஃபசர் டாக்டர் சொக்கலிங்கம் சார் உங்களுக்கு தெரியும் டிவிலாம் வருவாரு. அவர்கிட்ட நான் நெறைய பேசியிருக்கேன் பர்சனலா. அவரு சொல்றாரு, "தம்பி சபரி 70, 80 வயசு வரைக்கும் கூட நான் ஹார்ட் அட்டாக் பார்த்தது இல்லடா. அப்பலாம் ஹார்ட் கேஸே பெருசா வராது. ஏதோ பிபி வரும் அதான் பார்த்துட்டு இருப்போம். ரொம்ப இல்ல இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வால்வ் ப்ராப்ளம் இப்படிதான் டீல் பண்ணிட்டு இருப்போம். அட்டாக்ன்றது 80 வயசுக்கு மேல வரும். வரும்போது அவர் இறந்துருவாரு. ரொம்ப முயற்சிலாம் பண்ண மாட்டோம். ஆனா இப்ப வந்து பாரு எப்படி நடக்குதுன்ட்டு. சோ அவரு எவ்வளவு சீனியர் ஒரு 70, 80 வயசு இருப்பாரு அவரு. அவரு வந்து சொல்ற வார்த்தைகள் இது. ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, கால பரிமாற்றத்துல இருந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் முன்னோர்கள் கிட்ட இருந்து கேட்டு பெறணும். சோ டாக்டர் சொக்கலிங்கம் சார் பிராக்டிஸ் பண்ற டைம் அப்போ வந்துட்டு அந்த மாதிரி அட்டாக்ஸ் ஒரு 70, 80 வயசுல தான் பாத்துக்கிட்டு இருக்குன்றாரு. ஆனா இப்ப நடக்கிற இறப்புகள்லாம் எத்தன வயசுல நடந்துகிட்டு இருக்கு ஹார்ட் அட்டாக்னால. அப்போ அப்ப அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன மாறி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஆமா சென்னை, மெட்ராஸ்ன்னு இருந்தது சென்னைன்னு மாறி இருக்கு. அது மட்டுமா மாறி இருக்கு? எல்லாமே மாறி இருக்கல. இப்ப ஊர்ல வந்து சாப்பிடுற சாப்பாடுல இருந்து, நம்மள சுவாசிக்கிற காத்துல இருந்து, அந்த காலத்துல தண்ணி வந்துகிட்டு இருந்தது நேச்சுரலா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாட்டில்ல குடிக்கிறதுல இருந்து, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கலப்படம், எக்ஸ்பிரி டேட், ப்ராசஸ்டு ஃபுட், கேன்டு ஃபுட், பார்சல் ஃபுட் அப்படின்றதுல இருந்து எத்தன இது மாறி இருக்கு? அப்படி இதெல்லாம் அப்ப இவ்வளவு விஷயம் மாறுனது தான் இப்ப நம்ம ஹெல்த்துக்கும் பாதிக்குது அப்படின்றது தானே ஃபேக்டரா இருக்கு. அதனால வந்து இந்த 48 வயசுல வந்து இறக்குறாங்க அப்படின்னும் போது கண்ணெதிர்க்க பார்க்கிறோம். அப்ப வந்து இந்த ஜெனரேஷன்ல யங் ஏஜ் ஹார்ட் அட்டாக்ஸ் வரலாம் அப்படின்ற ஒரு ஒரு அலர்ட் நம்மளுக்கு வருது. அப்ப நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கோம்? போன ஜெனரேஷன் சொக்கலிங்க சார் ஜெனரேஷன்ல வராத ஒரு ஹார்ட் அட்டாக் இப்ப வருதுன்னா நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கோம்? அப்ப நம்ம பண்ற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாமே தப்பு அப்படின்றது உணர்த்துது அப்படின்றத நான் பார்க்கிறேன். சார் ஹார்ட் ரிலேட்டட் சர்ஜரிஸ் நெறைய இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பைபாஸ் சர்ஜரியா இருக்கட்டும், இவருக்கு 1 வீக்குக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஞ்சியோவா இருக்கட்டும். இந்த மாதிரியான சர்ஜரிஸ் எல்லாமே உயிர் பிழைக்க வைக்கிறதுக்காக தான் பண்றாங்க. ஹார்ட் அட்டாக் அப்படின்ற கேஸஸ்ல. பட் அவருக்கு லாஸ்ட் வீக் தான் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பட் இப்ப அவர் இறந்துட்டாரு அப்படின்னும்போது சர்ஜரி ரிலேட்டடா ஏதாவது ஃபெயிலியர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? இல்ல அவருடைய ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாததுனால அவர் இறந்துட்டாரு. இத எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? இப்ப கண்டிப்பா ஒரு ஆப்பரேஷன் தியேட்டர்ல வந்து ஒரு ஆப்பரேஷன் தியேட்டருக்குள்ள போயிருக்காரு. உள்ள சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணும்போதே வந்துட்டு இருதயம் வந்து ஏதாவது ஆயிடுச்சு, ஏதாவது நின்றுச்சு, இறந்துட்டாரு. சோ வெளிய இருந்து நல்லா நடந்து பேசிட்டு போய் ஆப்பரேஷன் தியேட்டர்ல படுத்த ஒரு ஆளு, ஆப்பரேஷன் உள்ளயே ஏதாவது ஆயிட்டாருன்னா, அப்பதான் நீங்க சொல்ற மாரி ஆப்பரேஷன்ல ஏதாவது சிக்கல் நடந்துருச்சா? குடுத்த மயக்க மருந்துல ஏதாவது சிக்கல் நடந்துருச்சா? இல்ல அந்த தவறான ஏதாவது சர்ஜரில வந்து ஏதாவது தவறு நடந்துருச்சான்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகள நம்ம வந்து யோசிக்கலாம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஆப்பரேஷனும் முடிஞ்சு, அவரு வந்து பாத்தீங்கன்னா, வார்டுக்கு ஐசியூக்கு வந்து, ஐசியூ இருந்து வார்டுக்கு ஷிஃப்ட் ஆயி, வார்டுலயே நல்லா நடந்து கிடந்து, நல்லா பேசி, நல்லா கான்ஷியஸா இருக்கிறதுனால அவர டிஸ்சார்ஜும் பண்ணி, வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 வாரங்க அப்புறம் வந்து அவருக்கு திருப்பி ஒரு அட்டாக் வருதுன்றது ஆப்பரேஷன் ரிலேட்டட் கிடையாது. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அவரோட பலவீனமான இருதயத்தினால தான். சோ இருதயம் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஃபெயிலியர்ல இருக்கு. சரியா பம்ப் பண்ணல. இந்த ஆப்பரேஷன் பண்ணியாவது காப்பாத்த முடியுதான்னு டாக்டர் அத ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணியும் பார்த்தீங்கன்னா வந்து கோப் அப் ஆகல. திருப்பி ஒரு அட்டாக் வருதுன்றது வந்து நம்ம கையிலேயே கிடையாது. புரியுதா நான் சொல்றது? சோ அதனால ஆப்பரேஷன் ரிலேட்டட்னால இந்த டெத்த நான் பார்க்கல. ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங்காவே ஒரு இருதயத்தில பிரச்சனை இருந்ததுனால வந்ததா தான் நான் பார்க்கிறேன். அந்த மாதிரி ஆப்பரேஷன் பண்ணி முடிச்ச பிறகு மல்டிபிள் அட்டாக்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கா? அப்படி வருது அப்படின்னா எதனால சார் வரும் அது? கண்டிப்பா இருக்கு. அட்டாக்ஸ்க்கு நெறைய பாசிபிள் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நம்ப ஆஞ்சியோ பண்றோமோ, இல்லன்னா சிஏபிஜி பண்றோமோ என்னன்னா, ஒரு சில ரூட்ஸ கிளியர் பண்ணி விடுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் வந்து இங்க இருந்து நீங்க தாம்பரத்துக்கு வந்து நான் போறேன்னு வச்சுக்கோ. இந்த பள்ளிக்கரணை டூ தாம்பரம் போறேன். ஒரே ரோடு. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரே ரோடு.
ஒரு இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு சின்னதா ஒரு ஒரு பைபாஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி நம்ம போலீஸ் துறை காவல்துறை வந்து இந்த டிராபிக் துறை வந்து நம்மள இப்படி சுத்தி போங்கன்னு விடுறாங்க. இப்ப பல இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. எல்லா இடத்துலயும் குழிகள் இருக்குன்னா அந்த ரோடே தானே மூடியாகணும். புரியுதா நான் சொல்றது? அப்ப இருதயம் வந்து நிறைய இடத்துல வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா பைபாஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு ரத்த பை சேருது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ரீஅட்டாக் ஆகுதுன்னா அந்த அளவுக்கு உள்ள சுருக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய இடத்துல வந்து ரத்த குழாய் அடைப்புகள் இருக்கு. சோ அந்த ஹார்ட் வந்து அதனால ரொம்ப பலவீனமாயிருக்கு. நீ என்னதான் பைபாஸ் பண்ணாலும் வேலைக்கு ஆகலடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அட்டாக்கே ரொம்ப மோசமா இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். சோ அதனால வந்துட்டு சர்ஜரி பண்றது வந்து கண்டிப்பா வந்து பேஷண்ட்டை காப்பாத்ததான். அதை காப்பாற்ற முடியல அப்படின்னும் போது வந்துட்டு அப்ப இந்த சர்ஜரியே தப்பானா எவ்வளவு பேர் பைபாஸ் பண்ணி வந்து எத்தனை வருஷம் நல்லா இருக்காங்க. நான் வந்து லங்ஸ்ல வந்து நம்ம பாக்குற பாதி கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு பைபாஸ் பண்ணிருக்கேன், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு பைபாஸ் பண்ணிருக்கேன், 2000 பைபாஸ் பண்ணிருக்கேன், 2005 பைபாஸ் பண்ணி நல்லாதான் இருக்காங்களா. இப்ப அவங்களுக்கு லைஃப் சேவிங் அமைஞ்சிருக்குல்ல. சோ ஒரு சில பேர் வந்து ரொம்ப சிவியரா இருக்க கேஸ் பைபாஸ் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் நம்ம யோசிக்கணும் தவிர அதுக்காக பைபாஸ் சர்ஜரி பண்ணவே கூடாது அப்படின்னா இதுல முக்காவாசி பேர் இந்த உலகத்துல வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பண்றவங்க வாழவே முடியாது. சார், நீங்க சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இந்த மாதிரியான காரணங்களுக்காக ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிறது வேற. பட் ஹெல்த்தியா ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு ப்ராப்பரா ஜிம் போய் ப்ராப்பரா டயட் எடுத்திருக்கவங்களுக்குமே ஹார்ட் அட்டாக் வருது. அது எப்படி சார் புரியுது? கண்டிப்பா. ஜிம் போறாங்க, அவங்க வந்து பாடி ஃபிட்டா வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து வந்து கண்டிப்பா ஒன் ஆஃப் த வெரி குட் திங். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா எப்படி அத ஃபிட்டா வச்சிருக்காங்கன்னு நீங்க போய் கேட்டீங்களா? அது நீங்க கேட்கணும். எப்படி ஃபிட்டா சார் வச்சிருக்கீங்க? நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாடி அப்படியே ஏரோபிக்ஸ் பண்ணி டெய்லி ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஓடி ஓடி ஃபிட்னஸ் ஆக்கியிருக்கீங்களா? இல்லைன்னா ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேளுங்க. இன்டர்வியூ எடுங்க. எத்தனை பேர் அதுல ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கான்? எத்தனை பேர் அதுல குரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க? எத்தனை பேர் அதுல டெஸ்டோஸ்டிரான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க? எத்தனை பேர் அதுல அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறாங்க? எத்தனை பேர் இதுல கிரியாட்டினின் சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க? எத்தனை பேர் வே புரோட்டீன்ன்ற பேர்ல வந்துட்டு பலவிதமான புரோட்டீன் கலப்பணத்தை எடுக்கிறாங்க? எத்தனை பேர் தண்ணியே குடிக்காம இருக்காங்க? எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஓவர் வெயிட்ஸ் அவங்க உடம்புக்கும் தாண்டி போட்டு ஹார்ட்டோட பிரஷரை ஏத்திக்கிறாங்க? இந்த மாதிரி 100 கொஸ்டின் கேட்டுட்டே இருக்க முடியும். ஸோ ஜிம் ரிலேட்டட் டெத்ஸ்ன்றது வந்து டோட்டலா டாபிக்கே வேற. ஓகேங்களா? அதுல சப்ளிமெண்ட்ஸ் ரிலேட்டடா அவங்க எடுக்கக்கூடிய நிறைய மருந்தோட சைட் எஃபெக்ட்ஸ் ரிலேட்டடா அட்டாக்ஸ் வருது. அது வந்து ஜிம்னாலயோ எக்ஸசைஸ்னாலயோ கிடையாது. புரியுதா நான் சொல்றது? சோ ஜிம் எக்ஸசைஸ் ரொம்ப நல்லது. கண்டிப்பா பண்ணணும். ஆனா பண்ணக்கூடாத விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள். ஏன் இதெல்லாம் வந்து அப்ப ஃபாரின்ல பண்ணலையா பண்றாங்க. ஆனா அங்கெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அங்கெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறை இருக்கு, ஒரு டாக்டர் இருக்காரு, மருத்துவர் இருக்காரு, ட்ரெயின்டு பர்சனல் இருக்காங்க. இங்க யார் சார் கண்காணிக்கிறா? இங்க நம்ம லோக்கல்ல ஒரு ஜிம்முக்கு போறோம். இங்க ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ, இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ, யார் கத்து கொடுக்குறா? ஒரு 2 வாரம் முன்னாடி வந்து சீனியர் பாத்தியாடா ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்ட இப்ப பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கத்து கொடுப்பாரு. அவருக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் ஒத்துக்குச்சுன்னு இவனுக்கு ஒத்துக்கணுமா? அவருக்கு growth ஹார்மோன் ஓகேன்னு இவருக்கு ஒத்துக்கணுமா? சரி இப்ப இது போடுறீங்களே அந்த ஒரு லெவல் பிளட்ல எவ்வளவு இருக்கு? இதெல்லாம் யாராவது மானிட்டர் பண்றாங்களா? ஒண்ணுமே கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா இந்த ஃபிட்டா இருக்கிறாங்க ஆனா ஜிம்முக்கு போறாங்க, ஜிம்முக்கே வந்துருச்சுன்னா ஜிம்முக்கு வரதான் செய்யும். நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா வராம என்ன வரும்? சார், நெறைய இன்டர்வியூஸ்ல நம்மளே பேசியிருப்போம். ஹார்ட் அட்டாக்கான சிம்ப்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு வாட்டி இது தொடர்ந்துட்டே இருக்கிறது அப்படிங்கிறதுனால, ஆடியன்ஸ்க்காக நம்ம வியூவர்ஸ்க்காக ஒரு முறை சொல்லிட முடியுமா சார்? என்ன மாதிரியான சிம்ப்டம்ஸ் இருக்கும்? அத நம்ம எப்படி பிரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல கண்டிப்பா வந்து சிம்ப்டம்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நெஞ்சு வலி தான். ஓகேங்களா? சோ அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நெஞ்சு வந்து கண்டிப்பா இந்த சென்ட்ரல்ல பெயின், இந்த சென்ட்ரல் செஸ்ட் பெயின் தான் மெயின். பெயின் ரொம்ப க்ரூஷியேட்டிங்கா ரொம்ப வலி அதிகமா இருக்கும். ஒரு யானை ஏறி மிதிக்கிற மாரி, இல்ல ஒரு கல்ல தூக்கி நெஞ்சுல வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு வலி. இந்த இடத்துல ஒரு ஒரு பெரிய ஹெவி சென்சேஷன் இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. அந்த வலி வந்து லெஃப்ட், ரைட், மேல, கீழ அப்படின்ட்டு எந்த டைரக்ஷன் வேணா பரவலாம். வலியோட சேர்ந்து வந்து பயங்கரமா வந்து இந்த நெஞ்சு படபட படபட நம்ம இருதயம் நம்மளுக்கே கேட்கிற அளவுக்கு துடிக்கிறது, வேர்த்து போறது, கை கால்லாம் நடுங்கிறது, மயக்கம் வந்து அப்படியே உட்கார்றதுன்ற மாதிரி அறிகுறிகள் வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, மூச்சு வாங்குறது எல்லாமே வந்து அதோட அறிகுறிகள் தான். ஸோ மெயின் அறிகுறி அதுல வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு வலின்றது மாற்று கருத்து இல்ல. ஸோ கண்டிப்பா வந்து பிரிவென்ஷன் போது நீங்க இந்த மாதிரி ஏதாவது இருந்தா உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரம் போறீங்களோ நல்லது. வீட்டுல வச்சுக்கிட்டு சோடா ஊத்துறேன், வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த ஈனோ கலக்கி கொடுக்குறேன், பன்னீர் சோடா ஊத்துறேன், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய டைம் பண்ணி தான் இந்த டைம் வேஸ்ட் ஆயிடுது. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்க வீட்டுல இல்லாம உடனே ஹாஸ்பிட்டல் போங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நான் எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டு இருந்தது தான். எல்லா வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் கிட் அப்படின்ற மாதிரி ஒரு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் ப்ரிவென்ஷன் கிட்டுக்கு அதுல ஜென்ரலா இந்த ஆஸ்பிரின், அட்ரோவாஸ்டாட்டின், கிளாபிடோகரல் இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் கலந்த மாதிரி ஒரு கிட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா திடீர்னு ஏதாவது இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு எடுத்து வாயில போட்டு சூ பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து நம்மளோட அட்வைஸா இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஸ்ட்ரிக்ட்டா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு.